ஹலோ எவ்ரிவன், இது போன எபிசோட கண்டினியூஷன். இந்த எபிசோடில் க்ரௌட் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங் அண்ட் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்ல போகிற ரெவன்யூ பேஸ்ட் ஃபண்டிங்கை பற்றி இந்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு ஃபண்டிங் டைப் என்ன பார்க்க போகிறோன்னா சீட் ஃபண்டிங். ஆக்சுவலாக சீட் ஃபண்டிங்கிறது தான் பேசிக் ஃபண்டிங்காக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃபண்டிங் பூட் ஸ்ட்ராப்க்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு சீட் ஃபண்டிங். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பிஸ்னஸை வந்து ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு அண்ட் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுறதுக்கு அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டிங், பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நம்மளோட ஸ்டார்ட் அப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இந்த சீட் ஃபண்டிங்கில் முக்கால்வாசி நடக்கும். சீட் ஃபண்டிங்ஸ் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல ப்ரீவியஸாக ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இன்வெஸ்டர், இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர்ஸ், இவங்களாம் கூட சீட் ஃபண்டிங் வந்து பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் க்ரௌட் ஃபண்டிங், இவங்க எல்லாருமே வந்து சீட் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அது பேசிக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எல்லாருமே வந்து எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்தால் நம்ம சீட் ஃபண்டிங் வாங்கணும். இந்த சீட் ஃபண்டிங் வந்து நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட ப்ராஜெக்டோட டெப்த் அண்ட் இன்வால்வ்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்டார்ட் அப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீட் ஃபண்டிங் வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளால சீட் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அவங்க கிட்ட அதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். சீட் ஃபண்ட் மோஸ்ட்லி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த 4 ஃபண்டர்ஸை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், க்ரௌட் ஃபண்டிங், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், 4வது வந்து இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர்ஸ். இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கூட நம்ம வந்து சீட் ஃபண்டிங் உண்டான ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா, நம்ம கிட்ட ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். ஏதோ எடுத்தவங்க நம்ம வந்து ஃபண்டை யாராவது க்ரௌடு தானே கொடுக்க போகிறாங்க, முகம் தெரியாத ஆள் தானே கொடுக்க போகிறாங்கன்றதுனால நீங்கள் வந்து அந்த மாதிரியான வெள்ளாட்டு காரியம் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக பிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஃபண்டிங் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும். இந்த சீட் ஃபண்டிங் வந்து நீங்கள் ஈக்விட்டியாக ஷேர் பண்ணுவீங்க, ஆர் உங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஷேர் கொடுப்பீங்க, ப்ராஃபிட் ஷேர் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட நம்ம வந்து சீட் ஃபண்டிங்ஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபண்டிங் வந்து ஆர்பிஎஃப், ரெவன்யூ பேஸ்டு ஃபண்டிங். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு பார்த்தா பொருந்தாது. இது எப்படி பொருந்தணும், யாருக்கெல்லாம் பொருந்தனா ரெக்கரிங் ரெவன்யூ வரும். லைக் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இ-காமர்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆர்பிஎஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்பிஎஃப் எப்படின்னா, யாருக்கு வந்து இது மோஸ்ட்லி சூட் ஆகும்னா, இப்போ சில பிஸ்னஸ் ஓனர் வந்து அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஷேர்ஸை வந்து ஆர் ஈக்விட்டியை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. பட் அவங்களோட ரெவன்யூவில் எவ்வளோ பார்ட் போனாலும், அதாவது ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. பட் தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் தேர் ஈக்விட்டி ஆர் ஷேரிங். அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். எப்படி சூட்டபுளாக இருக்கும்னா, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ரெவன்யூ கேட்குறீங்க, உடனே கொடுத்துருவாங்க கிடையாது, பார்ப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ கிடச்சிட்டு இருக்குது, இது வந்து மந்த்லி வந்து ரெவன்யூ வந்து ரெக்கரிங் வந்துட்டு இருக்குதுன்றப்ப, அப்போ இதை மார்க்கெட்டிங், ப்ரொமோஷனுக்கு, பட் எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்த ரெவன்யூ பேஸ்டு ஃபண்டிங் வந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து நம்மளோட ஷேர்ஸ் ஆர் ஈக்விட்டி விட்டு கொடுக்காம பண்ணுறதுனால
பட் ப்ராஃபிட்டில் நம்ம வந்து வி ஹாவ் டு மேக் சம் காம்ப்ரமைஸ். கண்டிப்பாக ரெவன்யூவில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகும். அந்த காம்ப்ரமைஸ் எப்படிலாம் நடக்கும்னு சொன்னீங்கன்னா, இப்போ எப்படி சொல்லிட்டோன்னா இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போ மற்ற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃபண்டிங் டைப்லலாம் நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ஸில் வந்து கொடுத்தாகணும். அப்புறம் வந்து இந்த ஃபண்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குற முடியுமோ கொடுக்கணும். ஆனால் இதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ்னால், நீங்கள் ரெவன்யூக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த மந்த் வந்து ஒரு ரெவன்யூ கிடைக்குது, திடீர்னு ஒரு 1 மந்த் வந்து ஆர் 1 வீக் வந்து ஸ்லோவாக இருக்குது, ப்ராப்பரான ரெவன்யூ வரலன்னா அந்த மாதம் வந்து ரீபேமெண்ட்டு கம்மியாக கொடுக்கலாம். எகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது, நல்ல உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் நல்ல பிஸ்னஸ் நடக்குதுன்னா அதில் அந்த நேரம் வந்து இதோட ரீபேமெண்ட்டோட ப்ராசஸ் வந்து ரீபேமெண்ட்டோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஃபீஸோட தான், ஐ மீன் இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம இதெல்லாம் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்தாகும். என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்னால், ரெவன்யூ பேஸ்டு லோன் கொடுக்கறதுனால ப்ரைவேட் லோன்ஸ் நம்ம வாங்க மாட்டோம். ப்ரைவேட் லோன்ஸ் வாங்கலைன்னா எப்படி சொல்கிறோம், நம்மளுக்கு என்ன ரெவன்யூ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோர்ஸ் வாங்கணும். நம்மளோட ஷேர்ஸோ ஈக்விட்டியோ நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆன் பேமெண்ட். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மற்ற வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்லலாம் ஓகே இவ்வளோ வந்து நம்ம ரெவன்யூ கொடுத்தாங்கன்ட்டு ஒரு மந்த்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மந்த்துக்கு இவ்வளோ ரெவன்யூ வரும், அதை வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், அவ்வளோ வால்யூமில் எடுக்கணும்னு பார்ப்பாங்கன்னா இதில் அப்படி இல்லை. இதில் என்னென்னா ஃப்ளெக்சிபிள் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு 1 லட்ச ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணுறோம், அடுத்த மாதம் 25 ரூபா தான் நம்மளால் ரெவன்யூ வரும், நம்ம பார்ட்டு வந்து 25 ரூபா தான் அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். என்ன ஒன்று, இதில் ஃபீஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட இந்த ரெவன்யூ பேஸ்டு நம்மளோட பிஸ்னஸ் மாடலோட ரெவன்யூ பேஸ்டு மட்டும்தான் அவங்க நம்பி அவங்க வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டிப்பாக வி ஹேவ் டு பேர். நெக்ஸ்ட் ஃபண்டிங் வந்து க்ரௌட் ஃபண்டிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டிங். இந்த ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. கிக்ஸ்டார்டர், இண்டிகோகோ, கோஃபண்ட்மீ, க்ரௌட்கியூப், இன்வெஸ்டி, இந்த மாதிரியான போர்ட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் யூ கேன் ரைஸ் ஃபார் ஃபண்டிங். இது எந்த மாதிரியான ஃபண்டிங்னா, பிஸ்னஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பென்ஷன்ஸ் கிடையாது, ஸ்டார்ட் அப்க்கு உங்களோட ஐடியாவை இங்கே நீங்கள் பிச் பண்ணலாம். உங்கள் ஐடியா பொறுத்து உங்களுக்கு அவங்க வந்து க்ரௌட் அந்த பிளாட்ஃபார்ம்லோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபாலோவர்ஸை பொறுத்து உங்களோட பிஸ்னஸ் பிளான் அண்ட் பிச்சிங் ஸ்டைல் அண்ட் உங்களோட பொட்டென்ஷியல், ஓகே இது வந்து இது ரியலாக வந்து இதுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும், இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ரிவார்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங், ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங், பியர் டு பியர் ஃபண்டிங். பியர் டு பியர் என்றது டெபிட் க்ரௌட் ஃபண்டிங் அண்ட் டொனேஷன் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங். இந்த ரிவார்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங்கில் எந்த மாதிரியான ஒரு ஃபண்டு நம்மளுக்கு கிடைக்குன்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸ்க்கோ அவங்க ரிவார்டோ ஆர் இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, அந்த சர்வீஸ்க்கு அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த க்ரௌட் ஃபண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களோட ரிட்டர்ன் வந்து எப்படி கொடுப்போம்னா சர்வீஸாவோ ஆர் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கறதோட பீக்ஸ் கிடைக்கும். அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸாவோ நம்ம வந்து இந்த ரிவார்ட் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங்க்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங், எந்த ஃபண்டிங்கில் மக்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்னாக ஈக்விட்டி எதிர்பார்ப்பாங்க. இது மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரியான இதில் ஒரு ஹெல்த்தி ஃபண்டிங் வந்து நடக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி அவங்களோட ரிட்டர்னுக்கு, ஏன்னா யூஸ்வலாக யார் எந்த பணம் போட்டாலும் அதுக்கு எப்படி பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. அப்போ
இது ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங் வந்து அவங்க கன்ஃபார்மாக நம்மளோட பிஸ்னஸ் பிளானும் நம்மளோட ஸ்டார்ட் அப் ஐடியாவும் நல்லா இருக்குது, நம்ம வந்து இதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ரெகுலராக வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து இந்த ஃபண்டிங்க்கு நம்ம ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறோம்னா அதெல்லாம் பார்த்து தே வில் இன்வெஸ்ட் ஆன் ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங். அடுத்தது டெபிட் க்ரௌட் ஃபண்டிங், பியர் டு பியர் ஃபண்டிங். இது யூஸ்வலாக யார்கிட்ட இருந்து நடக்கும்னா இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க, பேங்க் கிட்ட போகாமல். ஏன்னா இந்த பேங்க் கிட்டேன்னா பேங்க்கில் வந்து ப்ரொசீஜர்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இது பியர் டு பியர் அந்த மாதிரியான டெபிட் க்ரௌட் ஃபண்டிங்கில் இந்த ஆப்ஷன்ஸு இந்த டெபிட் க்ரௌட் ஃபண்டிங்கில் இருக்குது. அடுத்தது டொனேஷன் பேஸ்டு ஃபண்டிங். இந்த டொனேஷன் பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் மோஸ்ட்லி யாருக்குன்னா ஏதோ ஒரு காசோ ஆர் ஏதோ ஒரு சோஷியல் காசுக்கோ இது வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி நாட் சூட்டபிள் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். சில பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம், கிக் ஸ்டார்டர், இண்டிகோகோ, ஃபன்மீ, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் அப் பிளானை பிஸ்னஸ் பிளானை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு பிட்ச் பண்ணுறீங்களா அண்ட் ஃபாலோ அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் க்ளீனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டார்ட் அப்போட ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினட்டாக இங்கேருந்து கிடைக்கும். உடனே இங்கே போய் அப்ளை பண்ணிங்க ஃபண்டை வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிளானை வந்து பிட்ச் பண்ணுறீங்க நாளைக்கே கிடைச்சிருமா, கிடைக்காது. யூ ஹாவ் டு வெயிட். பேஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு வெயிட். அப்படி வெயிட் பண்ணி எடுக்கிறப்ப கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நல்ல இதில் இருந்து ரெவன்யூ உங்களுக்கு ஃபண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபண்ட் இது கிடைக்கும். அது மூலிமா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். டில் நவ் இந்த எபிசோடில் ஃபண்டிங் பற்றி மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 ஃபண்டிங்கில் உங்களுக்கு எந்த ஃபண்டிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் ஸ்டார்ட் அப் சக்ஸஸ்ஃபுல் டிப்ஸ். தேங்க்யூ.